நம்ம ஒவ்வொருவரையும் அன்பாய் நேசிக்கிற, ஒருவரையும் குற்றப்படுத்தாத, நியாயம் தீர்க்காத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 8வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்த ஸ்திரீயை இயேசாமி அவளை குற்றம் சுமத்தாமல், அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல், அவளை மன்னித்து இனிமேல் நீ பாவம் செய்யாதே அனுப்பி விட்டுறாரு. ஆனா இந்த கொண்டு வந்தவங்க யாருன்னா, விபச்சாரத்தில் கையுமையுமாக கண்டுபிடிக்கப்படாதவர்கள். ஆக்கினைக்குள்ளாக அவளை தீர்க்கும்படி மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்துபவர்கள். அவரை சோதிக்கும்படியும் இயேசுவின் இடத்தில் வராங்க. அதன் பின்பு இயேசு சாமி குனிந்து தரையில எழுதின பொழுது தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். குற்றம் சாட்டின அந்த ஸ்திரீய ஏசாமியே மன்னிச்சிட்டாரு. ஏசாமியே இனிமே நீ அதை செய்யாத அப்படின்னு அனுப்பிட்டாரு. இயேசு கிறிஸ்துவை ஒருவனையும் ஆக்கினைக்குள்ளாக அவரும் தீர்க்காமல், இயேசு கிறிஸ்து ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. ஒரு குற்றத்தை எப்படி நியாயம் தீர்க்கணும் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. நம்மளுக்கு எழுதப்பட்டதன் நோக்கமே நம்ம எப்படி டீல் பண்ணணும்னு. தேவனே நியாயம் தீர்க்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டிலும் வெளியிலும் சபையிலும் வேலை செய்யும் இடத்திலும் சரி, குற்றம் சுமத்துபவர்கள் யாரா இருந்தாலும், அது நாமா இருந்தாலும் பரிசேயர் வேதபாரகராய் இருந்தாலும், நம்ம எப்படி கர்த்தர் காண்கிறாருன்னா, நீதிமான்களாக அல்ல, பரிசுத்தராய் அல்ல, ஆவிக்குரியவர்களாய் அல்ல, மாறாக கையும் மெய்யுமாக கண்டுபிடிக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்துகிறவர்கள், மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவர்கள், மாமிசத்திற்கு உரியபடி நியாயம் தீர்க்கிறவர்கள். அன்பானவர்களே, இதுவரைக்கும் நம்ம மற்றவர்களை தெரியாமல் குற்றம் சுமத்தி இருப்போமானால் அதை தேவன் மன்னிப்பாராக. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர், ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவர்களை குற்றப்படுத்தாதவர், மற்றவர்களை நியாயம் தீர்க்காதவர். நம்மை பார்த்து அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.